لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن الذين يرمون المحصنات الغافلات المؤمنات لعنوا في الدنيا والآخرة ولهم عذاب عظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை பிரகாரம் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 19வது இரவிலே அல்லாஹுடைய மாளிகையில் நாம் எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறோம். ரமலான் மாதம் வந்து அதனுடைய 2வது 10 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தோடு நிறைவடைந்து நாளை மறுநாள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கிற இறுதி 10 நாட்களுக்கான வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு நாம் எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கிற இந்த சூழலில்தான் அல்லாஹுடைய மார்க்கத்தின் ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அல்லாஹுவினுடைய சாபமும் அதற்கான காரணிகளும் என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு பின்னால் அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த சந்தோஷமும் அல்லாஹுடைய அருளோடு தான் கலந்திருக்கிறது. அவன் இந்த வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால், இந்த உலகின் சந்தோஷமாக இருந்து மறுமையிலும் அவன் அல்லாஹுடைய வெற்றியை பெற வேண்டுமென்றால் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அன்பும் அவனுக்கு கிடைக்க வேண்டும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய இபாதத்துகளால் உங்களுடைய வணக்க வழிபாடுகளால் நீங்கள் ஒரு பொழுதும் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு இருந்தாலே தவிர உங்களுடைய வணக்க வழிபாடுகளால் மட்டும் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். அந்த நேரம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது உங்களுக்கும் உரிய சட்டமா அல்லது எங்களுக்கு மாத்திரமா என்று கேட்ட நேரம், எனக்கும் தான், நானும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் இல்லை என்றிருந்தால் என்னுடைய சாதாரண வணக்க வழிபாடுகளால் நான் சுவர்க்கம் அடைந்து கொள்ள முடியாது. என்றாலும் இல்லா அன் தகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி, அல்லாஹ் அவனுடைய அருளால் என்னை சூழ்ந்து கொண்டான், என்னை மூடிக்கொண்டான், எனவே அல்லாஹுடைய அருள் எனக்கு இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எவ்வளவுதான் வணக்க வழிபாடுகள் செய்தாலும், எவ்வளவுதான் நல்ல காரியங்களில் ஈடுபட்டாலும், எவ்வளவுதான் தான தர்மங்கள் செய்தாலும் அதை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய அமைப்பில் எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய நஷ்டமும் மிகப்பெரிய சோதனையும் மிகப்பெரிய சாபமும் என்னவென்றால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சபித்த நிலையில் இந்த பூமியில் நாங்கள் வாழ்வதுதான்.
அந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அமைந்துவிடக் கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை அமையுமாக இருந்தால் இந்த உலகமும் அவனுக்கு நஷ்டம், மறுமையும் அவனுக்கு நஷ்டம். ஒரு பொழுதும் இந்த உலக வாழ்க்கையில் அவன் நிம்மதியாக இருக்கவும் முடியாது, சந்தோஷமாக இருக்கவும் முடியாது. மறுமையிலும் அவன் அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த விஷயங்களுக்கு சபித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு சில விஷயங்களை மாத்திரம் தொகுத்து இந்த குறுகிய நேரத்திற்குள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவ்வளவு இலகுவாக ஒரு விஷயத்தில் சாபமிட மாட்டார்கள். அல்லாஹு தஆலா தன்னை பற்றி அறிமுகம் செய்கிற இடங்களிலெல்லாம் அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன், அவன் அன்புடையவன், அவன் மன்னிப்பவன், அவன் இரக்கமுள்ளவன், அவன் பாசம் மிக்கவன், அவன் நன்றி மிக்கவன். வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய இரக்கம், என்னுடைய அன்பு, என்னுடைய பாசம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் மிகைத்து விட்டது என்று அல்லாஹு தஆலா தன்னை அறிமுகம் செய்கிறான். அதே போன்றுதான் இந்த உலகத்திற்கு வந்த இறுதி தூதர் எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அறிமுகம் செய்கிற பொழுது வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகிலத்தாருக்கு அருளாக, அன்பாக, பாசமாக உங்களை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹுவின் தூதரை அறிமுகம் செய்கிற பொழுது அவர்கள் முஃமின்களின் மீது இரக்கமுள்ளவர்களாக, முஃமின்களுடைய நலவுகளில் பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகம் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்படி அன்பினாலும் அருளினாலும் பாசத்தினாலும் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு விஷயத்தில் சாபமிடுகிறார்கள் என்றால், ஒரு விஷயத்தை சபிக்கிறார்கள் என்றால், நிச்சயமாக அந்த விஷயம் மிக கடுமையான, மிக பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலோடு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இங்கு சொல்லப்படுகிற விஷயங்களை நாங்கள் அணுக வேண்டும். அல் குர்ஆனை எடுத்து பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட வசனங்களில் அல்லாஹு தஆலா சிலரை சபித்து சில விஷயங்களை சொல்லுகிறார். பனஜஅல் லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய் சொல்பவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அநியாயக்காரர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய வேதத்தை மாற்றக்கூடியவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யூத கிறிஸ்தவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படி பல வசனங்களில் அல்லாஹு தஆலா அல்லாஹ் அவர்களுடைய சாபம் உண்டாகட்டும், முஃமின்களுடைய சாபம் உண்டாகட்டும், மலக்குகளுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சபிக்கிறான். அப்படி அல்லாஹ் சபிக்கிற ஒரு சாரார் தான் இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத், இந்த உலகத்தில் பத்தினித்தனத்தோடு நல்ல ஒழுக்கத்தோடு கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஃமினான பெண்களின் மீது யார் அவதூறு சொல்கிறார்களோ லுஇனு ஃபித் துன்யா வல் ஆகிரா, அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு பெண்ணை பற்றி, இன்னொரு ஆணை பற்றி தவறாக பேசுகிற பொழுது, ஆதாரம் இல்லாமல் கதைக்கிற பொழுது, தெளிவில்லாமல் கதைக்கிற பொழுது, அவர்களுடைய கற்பில், அவர்களுடைய ஒழுக்கத்தில், அவர்களுடைய நடைமுறையில் இவள் மோசமான நடத்தை உள்ளவள் என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொருவரும் மிக கவனமாக அந்த வார்த்தையை கையாள வேண்டும். ஒருவேளை நாங்களும் நாடும் நீங்களும் சொல்வதை போல அந்த பெண் இல்லை என்றிருந்தால், அந்த பெண் ஒழுக்கமான கற்பொழுக்கம் உள்ள அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட பெண்ணாக ஒரு வேளை இருந்தால், நாம் என்னதான் வணக்க வழிபாடுகள் செய்தாலும் கூட அல்லாஹ்வுடைய சாபத்தோடு தான் இந்த பூமியில் இருந்து மரணிப்போம். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே அடுத்தவர்களுடைய கற்பொழுக்கத்தின் மீது குறை சொல்லுபவர்களை பற்றி அல்லாஹு தஆலா இங்கு கண்டிக்கிறார். அதே போல அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பாவங்களை குறிப்பிட்டு பொதுவாக சில பாவங்களை செய்பவர்களை ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள் அல்லது சபித்தார்கள். அப்படி வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகள் கிட்டத்தட்ட 10-15 செய்திகள் இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இந்த குறுகிய நேரத்திற்குள் முடியுமானவற்றையும் முக்கியமானவற்றையும் உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். கடந்த உரைகளில் அதிலே நாங்கள் 2 சாராரை பற்றி பார்த்திருக்கிறோம். ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹு ஆக்கிலர் ரிபா வ மூக்கிலஹு, இந்த வட்டியை சாப்பிடுபவனையும் வட்டிக்கு கொடுப்பவனையும் அதற்கு சாட்சியாக இருப்பவர்களையும் அல்லாஹ் சபிப்பான்
சபிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். வட்டி பொருளாதாரத்தோடு அந்த சம்பாத்தியத்தோடு இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். அவர்கள் எவ்வளவுதான் நல்லறங்கள் செய்தாலும் இந்த பூமியில் அவர்களுக்கு வேண்டுமானால் அவர்கள் எதிர்பார்க்கிற கௌரவமும் வாழ்க்கையும் கிடைக்கலாம். ஆனால் மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்கும் இருக்க மாட்டாது என்று அல்லாஹு தஆலா தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார். அல்லாஹு தஆலா வட்டிக்குரியவர்களை பற்றி குர்ஆனில் சொல்லுகிற பொழுது அவர்கள் மறுமையினுடைய பைத்தியங்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பூமியில் இருக்கிற பொழுது வட்டி கொடுக்கின்ற, வட்டிக்கு எடுக்கின்ற, வட்டிக்கு வாங்குகின்ற சில சகோதரர்களை நாங்கள் பார்ப்போம். அவர்கள் பள்ளிவாசலுக்கு உதவி செய்வார்கள், மதரசாக்களுக்கு உதவி செய்வார்கள், நிறைய தான தர்மங்கள் செய்வார்கள், நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள். அவர்களிடத்தில் போய் உதவி என்று கேட்டால் முன்னால் நின்று செய்து கொடுப்பார்கள். பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவன் ஹராமாக சம்பாதிக்கிறான், ஆனாலும் இவ்வளவு கொடுக்கிற தாராள மனம் அவனிடத்திலே இருக்கிறதே, இதை வைத்து அல்லாஹ் அவனை மன்னித்து விடலாம் என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வட்டி பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் எப்படி இந்த உலகத்தில் ஒரு பைத்தியக்காரன் அவன் செய்கிற நல்லது கெட்டதுகளை அவனால் புரிந்து கொள்ள முடியாதோ, அவன் நடக்கிற நடைமுறைகளில் அவன் சில ஒரு பைத்தியமாக இருப்பான், பள்ளிக்குள் வந்து தொழுவான், ஆனால் என்ன செய்கிறோம் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியாதோ, அதே போலதான் நாளை மறுமையில் அவர்கள் பைத்தியங்களாக எழுப்பப்படுகிற பொழுது இந்த உலகத்தில் செய்த எந்த நல்லறங்களை பற்றியும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் தான் வட்டிக்காரர்களை அல்லாஹ் பைத்தியங்களாக அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தானால் தீண்டப்பட்டு புத்தி பேதலித்தவர்களாக எழுப்புவதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தருகிற ஒரு விஷயம். இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம். லஅனல்லாஹு ராஷிய வல் முர்தஷி, யார் லஞ்சம் வாங்குகிறார்களோ, யார் லஞ்சம் கொடுக்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள். எனவே லஞ்சத்தோடு சம்பந்தப்பட்ட பொருளாதார வளங்களை ஏதோ ஒன்றுக்காக வேண்டி யாரோ ஒருவருக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக, யாரோ ஒருவருக்கு தீர்ப்பு சொல்லுவதற்காக இந்த நிலையை நாங்கள் அடைந்தால் அது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிற இன்னும் ஒரு செய்திதான் லஅனல்லாஹுல் ஹம்ர், அல்லாஹு தஆலா மதுபானத்தை சபிப்பானாக, வஷாரிபஹா, அதை குடிப்பவனையும் சபிப்பானாக, அதை பயன்படுத்துபவனையும் சபிப்பானாக, வசாகீஹா, அதை கொண்டு வருபவனையும், வபாயிஅஹா, அதை விற்பனை செய்பவனையும், வமுப்தஅஹா, அதை வாங்குபவனையும், வஆசிரஹா, அதை தயாரிப்பவனையும், வமுக்தசிரஹா, அதை தயாரிப்பதற்கான பொருட்களை விற்பனை செய்பவனையும், வஹாமிலஹா, அதை சுமந்து வருபவனையும், வல் மஹ்மூலத இலைஹி, யாரிடத்தில் அது சுமந்து செல்லப்படுகிறதோ அவனையும், வஆகில தமனிஹா, அதனுடைய பெருமதியை, அதன் மூலமாக வருகிற இலாபத்தை சாப்பிடுபவனையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, மது பாவனை, போதைப் பொருளினுடைய பயன்பாடு இன்றைய காலத்தில் நவீனமாக மாறி வருகிறது. நண்பர்களோடு ஒரு பார்ட்டிக்கு போகிற பொழுது, யார் ஏதாவது ஒரு பயணத்தில் போகிற பொழுது, ஏதாவது ஆபீஸ் மீட்டிங் என்று போகிற பொழுது, ஏதாவது ஒரு கொண்டாட்டம் என்று போகிற பொழுது நண்பர்களோடு போய் இருக்கிறோம். ஒரு முறை குடித்து பார்ப்போமே, தவறாகிவிடப் போகிறதா, பயன்படுத்தி பார்ப்போமே என்று அதை விளையாட்டாக செய்கிற ஒவ்வொரு சகோதரனும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த போதைப் பொருள் பாவனை, அன்புக்குரிய சகோதரர்களே, மது பாவனை என்பதிலிருந்து பல்வேறு வடிவங்களை எடுத்திருக்கிறது. அது ஐஸ் என்றும், அது மாத்திரைகளாகவும், இன்னும் எத்தனையோ பெயர்களில் இந்த பாவனை வந்திருக்கிறது. ஈமானிய சகோதரர்கள் விரைவாக பணக்காரர்களாக வேண்டும் என்பதற்காக, விரைவாக செல்வந்தர்களாக வேண்டும் என்பதற்காக இந்த போதைப் பொருள் பாவனையை விற்பனை செய்கின்ற தொழிலை செய்யக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகளை இந்த சமுதாயத்தில் நாம் சந்திக்கிறோம். ஒரு சமுதாயத்தை அழித்து குட்டிச்சுவராக்குகின்ற அளவுக்கு இன்றைய இளைஞர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில் இந்த போதையை ஊட்டி, இந்த போதையினுடைய சிந்தனையை ஊட்டி, இதை அவர்களுக்கு பயன்படுத்த கொடுத்து அதன் மூலமாக அடுத்த
ஒரு தலைமுறையை இல்லாது செய்கின்ற மிக கேடுகட்ட மிக கேவலமான ஒரு வேலையை இன்றைய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் அவன் மதுபானம் அருந்திருந்தால் அவனுடைய நடைமுறையை வைத்து தெரிந்து கொள்ளலாம், அவனுடைய சில செயற்பாடுகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம், இவன் குடித்திருக்கிறான், இவன் போதையோடு இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைய வாலிபர்கள் பயன்படுத்துகிற அதற்கு பெயர் சொல்ல முடியாத அல்லது புதிய புதிய பெயர்களில் பயன்படுத்துகிற இந்த போதைப் பொருள்களை நாம் எடுத்துக்கொண்டால் அன்புக்குரியவர்களே, வீட்டிலே இருந்த பிள்ளை வெளியிலே போய் வருகிறான், போன பொழுதும் அப்படித்தான் போனால் வந்த பொழுதும் அப்படித்தான் வருகிறான். ஆனால் அவன் உள்ளால் நடக்கிற மாறுதல்களை, உளவியல் ரீதியான மாறுதல்களை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போதைப் பொருள் பாவனை எல்லா வீடுகளுக்குள்ளும் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று அதிகரித்திருக்கிற ஒரு சூழலில் தான் அல்லாஹ்வின் தூதருடைய இந்த சாபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய சாபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சாபம் இட்டார்கள். லஅனல்லாஹு ரஜுல், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை சபிப்பானாக. அல்லாஹ்வுடைய சாபம் ஒரு மனிதனின் மீது உண்டாகட்டும். எல்பஸு லுப்ஸத்தல் மர்ஆ, ஒரு ஆணினுடைய ஆடையை ஒரு பெண்ணினுடைய ஆடையை அணிகின்ற ஆணையும் ஒரு ஆணினுடைய ஆடையை அணிகின்ற பெண்ணையும் அல்லாஹு தஆலா சபிப்பானாக என்கிறார்கள். பெண்ணை போன்று வேடம் போடுகிற ஆணையும் ஆணை போன்று வேடம் போடுகிற பெண்ணையும் அல்லாஹு தஆலா சபிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய சமூக வலைத்தள பாவனையாளர்கள், யூடியூபர்கள், அதன் மூலமாக சம்பாதிப்பவர்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கவில்லை என்றால் தங்களை பெண்களாக வேடமிட்டு கொண்டு அதை நடித்து அதை காட்சிப்படுத்துகின்ற வீடியோக்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல பெண்கள் ஆண்களாக வலம் வருகிற காட்சிகளை பார்க்கிறோம். ஆண்களைப் போல பேசி, ஆண்களைப் போல ஆடை அணிந்து கொண்டு, ஆண்களைப் போல அவர்களுடைய பாவனைகளை செய்து கொண்டு அவர்கள் வீடியோக்கள் வெளியிடுகிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய இந்த சாபத்தினுடைய உச்சகட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களை போன்று வேடமிடுகிற பெண்களும் பெண்களை போன்று வேடமிடுகிற ஆண்களும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் ஆண்களும் பெண்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். பெருநாள் வருகிறது, நாங்கள் ஆடைகள் எடுப்போம். ஆடைகள் எடுக்கிற பொழுது என் பிள்ளைக்கு ஒரு ஆண் அணிகிற ஆடையை போன்று சில நேரம் சிலர்களை நாங்கள் வீதியிலே பார்க்கிறோம். பின்பக்கமாக பார்க்கிற பொழுது அவர்கள் ஆணா பெண்ணா என்று அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆடை இருக்கிறது. முன்பக்கமாக சென்று பார்த்தால் தான் இது ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்று தெரிந்து கொள்கிற அளவுக்கு இன்று ஆடை கலாச்சாரம் முற்று முழுதாக மாறி ஆண்களைப் போல அவர்கள் ஆண்கள் அணிகிற ஆடைகளை அணிந்து கொண்டு வலம் வருகிற சகோதரிகளை, அதிலும் குறிப்பாக ஈமானிய வாலிப பெண்களை இந்த சமுதாயத்தில் கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். கணவன்மார் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியாது. ஒரு மகனை இந்த வீட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது என்று ஒவ்வொரு தாயும் தந்தையும் புரிந்து கொள்கிற பொழுதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சாராரை சபிக்கிறார்கள். இது பெண்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹு அல் ஹாமிஷத வஜ்ஹஹா, ஒரு கவலை ஏற்படுகிற பொழுது, ஒரு இழப்பு ஏற்படுகிற பொழுது, ஒரு மையத்து வீடு என்று வருகிற பொழுது தங்களை தாங்களே தங்களுடைய உடம்பில் அடித்துக்கொண்டு முகத்தை பீத்துக்கொண்டு தலையை அப்படியே பீத்துக்கொண்டு அழுகின்ற பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக. ஒரு கவலை, கணவனுடைய மையத்து, தந்தையினுடைய மௌத்து, உம்மாவுடைய மௌத்து, தாங்க முடியாத சூழல் தான். ஆனால் ஒரு பெண், ஒரு ஆண் தனக்கு ஏற்படுகிற கஷ்டங்களின் பொழுது எல்லை மீறிவிடக்கூடாது. அதை இஸ்லாம் மிக கவனமாக பார்க்கிறது. இஸ்லாம் மிக கவனமாக கையாளுகிறது. மையத்தின் பொழுது கவலைப்படக்கூடாது, அழக்கூடாது என்பதல்ல.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 6 மாத குழந்தையாக இருந்த இப்ராஹிம் மரணித்த நேரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை கையில் ஏந்தி முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய முகத்திலே கண்ணிகளிலே இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்களும் அழுகிறீர்களா, உங்களுக்கும் கண்ணீர் வருகிறதா என்று அந்த கவலையின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற பொழுது அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய பாசறையின் முதல் ஆசான் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார்கள் தெரியுமா? என் கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, என் உள்ளம் கவலையால் அழுகிறது, ஆனாலும் அல்லாஹுக்கு வெறுப்பான எந்த வார்த்தைகளையும் நான் சொல்லிவிட மாட்டேன். அல்லாஹுவை கோபப்படுத்துகிற, அல்லாஹுடைய பொருத்தத்தில் இருந்து என்னை தடுக்கிற எந்த வார்த்தைகளையும் சொல்லிவிட மாட்டேன். இன்னா லமஹ்ஸூனூன பிபிராகிக யா இப்ராஹீம், இப்ராஹீமே உங்களுடைய பிரிவால் நாங்கள் கவலை அடைகிறோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தியில் அந்த அழுகையினுடைய மிதமிஞ்சிய போக்கு, தங்களுடைய ஆடைகளை பிய்த்துக் கொண்டு, தங்களுடைய ஆடைகளை பிய்த்துக் கொண்டு, முகத்தை பிய்த்துக் கொண்டு, உடம்பிலே காயம் ஏற்படுத்தி கொண்டு ஒப்பாரி வைத்து அழுகின்ற பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். அந்த தொடரிலே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வத்தாஇயத பில் வைலி வஸ்ஸுபூர், தங்களுக்கு தாங்களே அழிவை கேட்டு சாபம் எடுக்கிற பெண்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இன்றைய கால சூழலில் பார்க்கிறோம், கணவனோடு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், ஏதாவது குடும்பத்திற்குள்ள பிரச்சனை வந்துவிட்டால் பெண்கள் தங்களுக்கு தாங்களே சாபமிட்டுக் கொள்வார்கள், தங்களுக்கு தாங்களே அழிவை கேட்டுக் கொள்வார்கள். எனக்கு ஒரு மௌத்து வருவதில்லையே, எனக்கு ஒரு அழிவு வரவில்லையே, எனக்கு ஒரு நாசம் வரவில்லையே என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே சாபத்தை கேட்டுக்கொள்ளுகிற அறியாமையின் காரணமாக செய்கிற பல சகோதரிகளை இன்றைய சூழலில் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியானவர்களை தடுத்திருக்கிறார்கள், சபித்திருக்கிறார்கள் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சாரார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்த இன்னும் ஒரு சாரார் தான் லஅனல்லாஹுல் முஹல்லில வல் முஹல்லில் லஹு. ஒரு ஆண் திருமணம் முடித்து அந்த திருமணத்திற்கு பின்னர் அவன் தலாக் சொல்லி 3 முறை தலாக் சொல்லி அந்த திருமணத்தை பிரிந்து விட்டால், அதற்கு பிறகு மீண்டும் அந்த மனைவியை அவன் சேர வேண்டுமானால் இன்னும் ஒரு திருமணம் அந்த பெண் முடித்து அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து அதற்கு பிறகு அந்த திருமணத்தை தலாக் சொல்லி அதற்குரிய இத்தா காலம் முடிந்ததற்கு பிறகுதான் மீண்டும் அந்த திருமணத்தில், பழைய திருமணத்தில் இணைந்து கொள்ளலாம். இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். ஆனால் இந்த விஷயத்திற்கு இன்று ஒரு தந்திரத்தை எங்களுடைய சமுதாயம் கையாளுகிறார்கள். எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிறது, இங்கு எப்படி என்று தெரியாது. ஒருவர் திருமணம் முடித்து ஏதோ ஒரு பிரச்சனையில் தலாக் சொல்லி முத்தலாக்கும் முடிந்ததற்கு பிறகு அந்த பெண்ணை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் சம்பளத்திற்கு ஒருவரை நியமிப்பது, அதற்கு முஹல்லில் என்று சொல்லுவார்கள் அரபில். சம்பளத்திற்கு ஒருவரை நியமித்து அவருக்கு ஒரு தொகை பணத்தை கொடுத்து அந்த முதல் மனைவியை திருமணம் செய்வதைப் போல திருமணம் செய்து வைத்து அன்று இரவு அவர்களை ஒரு ஹோட்டலிலே ரூம் எடுத்து அல்லது ஒரு வீட்டிலே தங்க வைத்து விட்டு மறுநாள் காலையிலே அவர் தலாக் சொல்வதை போல சொல்லி பிரிந்து விட்டு மீண்டும் அவர்கள் திருமணம் முடிப்பார்கள். இது ஒரு தந்திரம். இந்த தந்திரத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சபிக்கிறார்கள். லஅனல்லாஹுல் முஹல்லில், இப்படி சம்பளத்திற்காக அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக அடுத்தவர்களுக்கு அடுத்தவனுடைய மனைவியை ஹலாலாக்கி கொடுப்பதற்காக சாதாரணமாக இந்த மார்க்க சட்டத்தில் விளையாடுபவர்களின் மீது, அதற்கு அனுமதி கொடுக்கிற முதல் கணவனின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக கவனமாக இந்த விஷயத்தில் இருக்க வேண்டும். அந்த இரண்டாவது திருமணம் என்பது அந்த மனைவியினுடைய விருப்பத்தோடு நடக்க வேண்டும். விரும்பி அந்த கணவனோடு அவள் வாழ வேண்டும், குடும்ப உறவிலே ஈடுபட வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் பிரிகிற நிலை வந்தால்தான் அந்த திருமணத்தில் இருந்து அவர் மீண்டு வந்து சேரலாமே தவிர இப்படி சம்பளத்திற்கு ஆள் நியமித்து அல்லது குடும்ப கூட்டாளி ஒருவரை நியமித்து தன்னுடைய நண்பர் ஒருவரை நியமித்து ஒரு திருமண ஒப்பந்தத்தை செய்து இப்படி நடந்து கொள்வதை இந்த மார்க்கம் தடுக்கிறது என்பதற்கான மிக தெளிவான செய்தியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பெண்களை சபித்தார்கள். லஅனல்லாஹுல் வாஷிமாத், பச்சை குத்தி விடுகிற பெண்கள், ஒல் முஸ்தௌஷிமாத், பச்சை குத்துமாறு வேண்டுகிற பெண்கள், ஒன்னாமிசாத், தன்னுடைய புருவ முடிகளை வலிக்கிற பெண்கள், அதை வலித்து விடுமாறு வேண்டுகிற பெண்கள்,
அழகுக்காக வேண்டி தங்களுடைய பற்களை கூர்மையாக்கி கொள்ளுகிற, பற்களுக்கிடையில் இடைவெளிகளை ஏற்படுத்துகிற பெண்கள், இந்த பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று ஒவ்வொரு சந்திகளிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் பியூட்டி பார்லர்கள் என்ற பெயரிலே நிறைய வந்திருக்கின்றன. அதற்காக வேண்டியே கணவன்மாருடைய உழைப்பில் பெரும் பகுதியை செலவழிக்கிற பெண்கள், யுவதிகள் இன்று உருவாகி இருக்கிறார்கள். தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய அழகை மெருகூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அல்லாஹ் ஹராமாக்கிய இந்த காரியங்களில் ஈடுபடுவதை இன்று சர்வசாதாரணமாக நாகரிகத்தின் பெயரால் பார்க்கிறோம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் அழகாக இருக்க வேண்டும், உங்களுடைய அழகை பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். அதில் எந்த தடையும் உங்களுக்கு கிடையாது, எந்த தடையும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய அழகை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய கணவனுக்கு முன்னால் உங்களுடைய எவ்வளவு அழகை வெளிக்காட்ட முடியுமோ அவ்வளவு அழகோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஆனால் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய அழகு அடுத்தவர்களுக்கு விருந்தாக மாறிவிடக்கூடாது, அடுத்தவர்களுக்கு விருந்தாக மாறிவிடக்கூடாது. ரோட்டிலே போகிற தெருநாய்கள் பார்க்கிற அளவுக்கு எங்களுடைய அழகை காட்டிக்கொண்டு நாங்கள் திரிந்து விடக்கூடாது. இங்கு இருக்கிற இல்லத்தரசிகள், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர, ஒரு பெருநாள் வந்தால் 10-15 ஆடைகள் எடுப்பார்கள், நிறைய நல்ல ஆடைகள் எடுப்பார்கள். ஆனால் கணவன் வீட்டுக்கு வருகிற பொழுது அவர்கள் சிறு வயதிலே இருக்கிற பொழுது தைத்து போட்ட அதே ஊத்தை ஆடையோடு தான் கணவனை வரவேற்பார்கள், அதே பழைய ஆடையோடு தான் கணவனை வரவேற்பார்கள். எங்காவது வெளியிலே போவோம் என்றால் மணி நேர கணக்கிலே கண்ணாடிக்கு முன்னால் இருந்து மேக்கப் பண்ணி அவர்கள் வெளியிலே போகிறார்கள். யாரை திருப்திப்படுத்துவதற்காக போகிறோம்? மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் யோசியுங்கள். இந்த பயணம் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிற பயணமாக இருக்குமா? உங்களுக்காக ஓடி ஓடி உழைத்து கஷ்டப்பட்டு அவனுடைய வாழ்க்கையின் அத்தனையையும் தியாகம் செய்து உழைத்து தருகிற கணவனுக்கு முன்னால் அழுக்கான ஆடைகளோடு, அவனை கவராத ஆடைகளோடு நீங்கள் இருக்கிறீர்களே. ஆனால் அடுத்தவன் வெளியிலே போக வேண்டும் என்கிற பொழுது வெளியிலே திரிகிற அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக உங்களுடைய ஆடைகளை, அலங்காரங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டு போவதற்கு வருகிறீர்கள் என்றால் என்னதான் நியாயம் சொன்னாலும் அந்த நியாயங்கள் அல்லாஹுடைய சன்னிதானத்தில், உள்ளங்களை அறிந்த ரப்பினுடைய சன்னிதானத்தில் எடுபடுமா என்பதை அன்புக்குரிய சகோதரர்கள் தெளிவாக, சகோதரிகள் தெளிவாக யோசிக்க வேண்டும் என்பதை அன்புக்குரியவர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சாராரை சபித்தார்கள். லஅனல்லாஹு மன் லஅன வாலிதைஹி, தன் பெற்றோரை சபிப்பவனை அல்லாஹ் சபிப்பானாக என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு விளக்கமாக இன்னும் ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உங்களில் மிக மோசமானவன் தன்னுடைய பெற்றோரை சபிப்பவன் தான். யா ரசூலல்லாஹ், எங்களில் யாராவது எங்களுடைய பெற்றோரை சபிப்போமா என்று சஹாபாக்கள் கேட்ட நேரம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களுடைய நடத்தையின் காரணமாக நீங்கள் ஒருவனுடைய பெற்றோரை நீங்கள் ஏசுவீர்கள், அவன் மாறி உங்களுடைய பெற்றோரை ஏசுவான். அப்படி பெற்றோருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொடுக்கிற பிள்ளைகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இவனுடைய வளர்ப்பை பாருங்கள், இவனுடைய உம்மா அப்பா எப்படி வளர்த்திருக்கிறார்கள், எப்படி பழக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி எங்களுடைய நடத்தையின் காரணமாக எங்களுடைய பெற்றோருக்கு இன்னும் ஒருவர் ஏசுவாராக இருந்தால், இன்னும் ஒருவர் சபிப்பாராக இருந்தால் ரசூலுல்லாஹ் லஅனல்லாஹு மன் லஅன வாலிதைஹி, தன் பெற்றோரை சபிப்பவனை அல்லாஹ் சபிப்பானாக என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் தான் நடத்தைகள் சரியாக இருக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் சரியாக பழக்க வேண்டும். அவர்கள் பேசுகிற வார்த்தைகள், பார்க்கிற பார்வைகள், நடக்கிற நடைமுறைகள் ஒழுக்கமாக, பண்பாடாக, ஒழுங்கான முறையிலே இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற சாபம், அதன் மூலமாக அல்லாஹுடைய சாபம் அவர்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். வலஅனல்லாஹு மன் தபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுபவர்களின் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுபவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் இப்பொழுது செய்ய மாட்டோம். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி இருக்கிற இந்த சமுதாயம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சை செய்வதோ அறுத்து பலியிடுவதோ நாங்கள் இணை வைத்தல் என்கிற அந்த வட்டத்துக்குள் வைத்து நோக்குகிற விஷயம் அல்லாஹு தஆலா எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களை அந்த பாவத்தின் பால் விட்டுவிடக்கூடாது. வலஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன், மார்க்கத்தில் புதுமைகளை கொண்டு வருகிற புதிய காரியங்களை செய்கின்றவனின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். பித்அத்துக்கள்,
அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவர்களுடைய காலத்தில் அனுமதிக்காத விஷயங்களை நன்மை என்று கருதி ஒருவன் அவர்களுக்கு பின்னால் செய்வானாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, அத்தனை விஷயங்களும் பித்அத்துக்கள் என்று நாங்கள் விளங்கி இருக்கிறோம். பித்அத்துக்களை சாதாரணமாக எடை போடக்கூடாது. துஆ தானே கேட்கிறார்கள், திக்ரு தானே செய்கிறார்கள், தொழுகிறார்கள் தானே, அது எப்படி பாவமாகும், அது எப்படி சாபத்துக்குரியதாகும் என்று எங்களை பார்த்து ஏளனமாக கேட்கிற நிறைய சகோதரர்களை பார்க்கிறோம். இவர்கள் துஆவுக்கு தடையாக இருக்கிறார்கள், ஸலவாத்துக்கு தடையாக இருக்கிறார்கள், திக்ருக்கு தடையாக இருக்கிறார்கள், நோன்புக்கு தடையாக இருக்கிறார்கள், தொழுகையினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறார்கள், தொழுகைக்கு தடையாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் எங்களுக்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றன. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் எந்த வணக்கத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல. எல்லா வணக்கங்களையும் செய்ய வேண்டும் என்று தூண்டுபவர்கள் நாங்கள் தான். ஒரு காலத்தில் நான் நினைக்கிறேன் இந்த பிரதேசத்திலும் அப்படித்தான் இருந்திருக்கும். லைலத்துல் கத்ர் என்றால் அது 27ஆம் கிழமை மட்டும்தான் என்று அந்த நாளை மட்டும் சிறப்பித்து, அந்த நாளிலே மட்டும் வணக்கங்கள் செய்து, அந்த நாளை மட்டும் உயிர்ப்பித்து விட்டு போனால் இறுதி பத்தின் எல்லாம் முடிந்தது, மறுநாள் இனி பெருநாளைக்குத்தான் வந்து சேருவார்கள். எங்களுடைய ஊரிலே அப்படி இருக்கிறது. 27வது அன்று நோன்பு, எல்லா பள்ளி வாசல்களும் சிறப்பாக இருக்கும், பெரும் விருந்து நடக்கும், கல்யாண வீடுகளைப் போல இருக்கும், எல்லோரும் வருவார்கள், சிறுவர்கள், பெண்கள், குழந்தைகள் என்று எல்லோரும் வருவார்கள். அதற்கு முன்பிருந்த 21 கிடையாது, 23 கிடையாது, 25 கிடையாது, அதற்கு பின்னர் வருகிற 29 கிடையாது. ஒட்டுமொத்தமாக 27 லைலத்துல் கத்ரை இறக்கிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இந்த குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் வந்ததற்கு பிறகுதான் இன்று பல பள்ளிகள், அது தப்லீக் ஜமாத் பள்ளிகளாக இருக்கலாம், சுன்னத் ஜமாத் பள்ளிகளாக கூட இருக்கலாம், இன்று நிறைய பேர் இந்த இறுதி பத்தினுடைய இரவுகளை முழுமையாக உயிர்ப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதற்காக வேண்டி பாடுபடுகிறார்கள். அவர்கள் சரியாக செய்கிறார்களா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த நிறையை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒரு காலத்தில் ஆஷூரா நோன்பு, தாசுஆ நோன்பு என்றால் முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது 10வது நாட்களில் பிடிக்கிற அந்த நோன்பு வயோதிபர்களுக்கு மட்டுமே உரிய நோன்பாக இருந்தது. வயசாளிகள் மட்டும்தான் பிடிப்பார்கள், முதியவர்களுக்கு மட்டும்தான் அது என்னமோ சுன்னா போன்று இருந்தது, அவர்களுக்கு மட்டும்தான் அப்படி தெரியும், மற்றவர்களுக்கு அப்படி ஒன்றே தெரியாது. ஆனால் என்று இந்த குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று ரமலானிய நோன்புகளைப் போல சில பள்ளிவாசல்களில் இந்த ஆஷூரா தாசுஆவுடைய நோன்புக்கு கஞ்சிகள் விநியோகிக்கிறார்கள், இஃப்தார்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடக்கின்றன. வாலிபர்களிலிருந்து, சிறுவர்களிலிருந்து, பெண்களிலிருந்து சகலரும் அந்த நோன்பை பிடிக்கிறார்கள். இப்படி இந்த குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் இந்த பூமியில் நிலைநாட்டிய எத்தனையோ நல்லறங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒன்றில் மட்டும் உறுதியாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் எவ்வளவுதான் தலைகீழாக நின்றாலும் நானும் நீங்களும் உயிரை விட மேலாக நேசிக்கிற என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு செய்ய முடியுமாக இருந்து எந்த தடையும் இல்லாத ஒரு வணக்கத்தை அவர்கள் செய்யாது விட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளவுதான் நல்லதாக காட்டினாலும் நாங்கள் செய்யவே மாட்டோம். அது வணக்கம் செய்வதில் உள்ள சோம்பேறித்தனம் அல்ல, என் தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கிற அவரின் மீது வைத்திருக்கிற அன்பு. அவர் எந்த நல்லறத்தையும் எனக்காக சொல்லித்தராமல் விடவும் இல்லை, எந்த பாவத்தையும் என்னை விட்டு தடுக்காமல் அவர் விட்டுவிடவும் இல்லை. அந்த அன்பு, அந்த நேசம், அந்த நேசத்திற்கு நீங்கள் என்ன பெயர் சூட்டினாலும் சரி, குழப்பவாதிகள் என்றாலும் சரி, வஹாபிகள் என்றாலும் சரி, ஃபித்னாக்காரர்கள் என்றாலும் சரி, அடிப்படைவாதிகள் என்றாலும் சரி, என்ன பெயரை சூட்டினாலும் சரி, அந்த ஈமானோடு தான் நாங்கள் இருப்போம், அந்த உறுதியோடு தான் நாங்கள் இருப்போம். அந்த பாதையில் மௌத்து வந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். அந்த நம்பிக்கையோடு தான் அன்புக்குரியவர்களே இந்த மார்க்கத்தை அணுகிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் தெளிவாக சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திதன், இந்த மார்க்கத்தில் புதிதாக விடயங்களை கொண்டு வருபவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்கிறார்கள். இறுதியாக அன்புக்குரியவர்களே இன்னும் ஒரு சாபத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுகிறார்கள். வலஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்த், ஒருவர் ஒரு காணிக்காக, ஒரு பூமிக்காக வைத்திருக்கிற எல்லையை மாற்றுகின்ற ஒருத்தனின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அளந்து ஒரு கல்லை வைத்திருக்கிறான், ஒரு கட்டையை வைத்திருக்கிறான், ஏதோ ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறான். அவருக்கு தெரியாமல் அவனுடைய காணியிலே இருந்து ஒரு சான் அளவு எடுத்துக்கொள்வதற்காக, ஒரு கொஞ்சம் நிலத்தை அபகரித்துக் கொள்வதற்காக அந்த எல்லையை மாற்றிவிட்டு தனக்குரியதாக அதை காட்டினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றார்கள். இந்த காணி பிரச்சனை, இந்த நிலப்பிரச்சனை
அன்புக்குரிய சகோதரர்களே, அரசியல் ரீதியாகவும் போய்கொண்டிருக்கிறது, குடும்ப ரீதியாகவும் போய்கொண்டிருக்கிறது. எத்தனையோ வழக்குகள் குடும்பங்களுக்குள் வழக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த சகோதரர்களுக்கு மத்தியில் வழக்கு, சகோதரனுக்கும் சகோதரிக்கும் மத்தியில் வழக்கு. இன்னும் ஒரு படி மேலே போய் வாப்பாவும் மகனும் வழக்கு பேசுகிறார்கள். ஒரு காணி பிரச்சனைக்காக, ஒரு நிலப்பிரச்சனைக்காக கேட்டால் என்னுடைய நிலத்திலே இருந்து இவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லியும், அவருடைய நிலத்திலே இருந்து இவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லியும் அன்புக்குரியவர்களே பேசுகிறார்கள். ஒருவேளை பணபலத்தால், அதிகாரத்தால், என்னிடத்தில் இருக்கிற வாதாடக்கூடிய திறமையான வக்கீல்களை வைத்து நான் வாதாடியதால் இன்னொருவனுடைய காணியிலே இருந்து ஒரு துண்டு நிலத்தை நான் அபகரித்துக் கொள்ளலாம், நான் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹுடைய சாபத்தோடும் அல்லாஹுடைய கோபத்தோடும் தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பேன். அதில் நிம்மதி இருக்க மாட்டாது. மஹ்ஷருடைய வழியில் இந்த சாபத்துக்குரிய அத்தனை பேரையும் அல்லாஹ் பிடிப்பான். எனவே அன்புக்குரிய ஈமானிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இங்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் சாதாரணமான சின்ன விஷயங்கள் தான், என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இவை தவிர ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. நேரத்தினுடைய அருமை கருதி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் முன்வைத்திருக்கிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தை நாம் தேடி படிப்போம். இந்த உலகம் அற்பமானது. இந்த உலகத்தில் செய்கிற சின்ன சின்ன காரியங்களில் படைத்த ரஹ்மானுடைய சாபத்தை சம்பாதித்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு நாங்கள் விடைபெறுவோமாக இருந்தால் அன்புக்குரியவர்களே, இந்த உலகமும் நஷ்டம், எனக்கு மறுமையும் நஷ்டமாகி விடுமே. ஒரு முஃமினாக நான் என்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷம் மறுமைதான். அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு மறுமைதான். அந்த மறுமையில் எனக்கு கிடைக்கிற வெற்றி தான். அந்த மறுமையில் மஹ்ஷருடைய வழியில் நான் சந்திக்கிற ஒரே ஒரு உதவி அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான். அந்த உதவி கிடைக்க வேண்டிய நேரத்திலேயே அந்த ரப்பினுடைய சாபத்தோடு போய் நான் நின்றால், அந்த ரப்பினுடைய கோபத்தோடு போய் நின்றால், மஹ்ஷரில் எனக்கு யார் கைதரப் போகிறார், யார் என்னை பாதுகாக்கப் போகிறார்? நிரந்தரமான கஷ்டத்தில் அல்லவா நான் போய்விடுவேன், நிரந்தரமான வேதனையில் அல்லவா நான் போய்விடுவேன். எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த விஷயத்தில் நாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த மார்க்கத்தை கற்பிப்பதற்கான நிறைய வழிகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு திறந்து தந்திருக்கிறார். குறிப்பாக எங்களுடைய இளம் யுவதிகள், குழந்தைகளுக்கு மத்தியில் இந்த குர்ஆனிய அறிவை அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே நாங்கள் கொடுக்க வேண்டும். குர்ஆனை நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. எல்லா பெற்றோர்களிடத்திலும் நான் ஒரு வேண்டுகோள் வைப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நிரந்தரமான முதலீடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்று கனவு கண்டால், உங்களுடைய ஒரு குழந்தையாவது ஹாஃபிலாக்குங்கள். ஒரு குழந்தையாவது ஹாஃபிலாக்குங்கள். அந்த பிள்ளையால் இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது விடலாம். நிறைய பேர் நினைக்கிறார்கள், மதரசாவுக்கு போனால், ஹாஃபிலாக ஆக்கினால், குர்ஆனை மனனம் செய்ய வைத்தால் அவன் வேறு துறைகளுக்கு போக முடியாது, டாக்டராக முடியாது, என்ஜினியராக முடியாது, இந்த உலகத்தில் அவனால் சம்பாதிக்க முடியாது, என்னுடைய கடைசி காலத்தில் என்னை பார்க்க முடியாது. ஒரு மௌலவியாகினால் அல்லது ஒரு மதரசாவுக்கு போனால் ஒரு பள்ளியிலே தான் போய் கடமை புரியலாம், அல்லது வேற எங்கே தான் போய் நிற்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அற்பமாக நினைக்காதீர்கள். இன்று வரைக்கும் நான் பெருமைப்படுகிற ஒரு விஷயம் என்னுடைய தந்தையை பற்றித்தான். ஏழை விவசாயியாக அடிப்படை வசதி இல்லாமல் என்னை வளர்த்தெடுத்து அவருடைய ஒரே இலக்கு என்னை ஒரு ஹாஃபிலாக, ஆலிமாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு இலக்கு தான். அந்த இலக்கில் கிட்டத்தட்ட இதோ நான் 30 வருடங்கள் பயணித்து வந்திருக்கிறேன். 26, 27வது வருடம் எனக்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த பயணங்களில் அவர் இப்பொழுது மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாடு கடந்து வந்து உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த பேசுகிற நேரம் முழுக்க நீங்கள் பயனடைந்தீர்களோ, நான் பேசினேனோ, ஆனால் இது அல்லாஹ் நன்மையை தருகிற நேரங்கள் தான். என்னுடைய பெரும்பாலான சிந்தனைகள் எதை சொல்ல வேண்டும், எதை படிக்க வேண்டும், எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், இப்படியே தான் அல்லாஹு தஆலா காலத்தை கழிக்கிறார். சில தவறுகள் இருக்கலாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில், ஆனால் அந்த தவறுகளை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் எத்தனை நன்மைகளை அவருடைய கபருக்கு கொண்டு போய் சேர்ப்பார். என் தொழுகைகளில், என் சுஜூதுகளில் நான் அவருக்கு பிரார்த்தனை செய்வதற்கு மறந்ததே இல்லை. எந்த நேரத்தில் கையேந்தினாலும் அந்த கைகளை கீழே விடுவதற்கு நான் மறந்ததே இல்லை. நான் எனக்காக சொல்லவில்லை. இப்படி உங்களுடைய பிள்ளைகளும் வந்தால், ஒருவேளை நீங்கள் கபருக்குழிக்குள் இருக்கிற பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள். உங்களுடைய வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, மன்னரைக்கு நிரந்தர தர்மத்தை சேர்த்து தருகிற, நிரந்தர நன்மையை சேர்த்து தருகிற ஒரு விஷயம் உங்களுக்காக பிரார்த்திக்கின்ற பிள்ளை, ஒரு பிள்ளையாவது உருவாக்கலாமே. இந்த உலகத்தில்
டாக்டராகி என்ஜினியராகி படித்து பட்டம் பெற்று வெளிநாடுகளில் வேலை செய்து அவன் கோடி கோடியாக சம்பாதிக்கிற எல்லாமே என் கபருக்குழிக்குள் மேலே இருக்கிற வரைக்கும் தான், என் மண்ணுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் தான். ஒருவேளை அவன் தீனோடு நான் வளர்த்திருந்தால் அவன் என் கபருக்கும் உதவி செய்வான். ஆனால் இந்த மார்க்கத்திற்காகவே ஒரு பிள்ளையை நான் தியாகம் செய்து விட்டால் அவன் செய்கிற ஒவ்வொரு செயற்பாடும், அவன் பார்க்கிற ஒவ்வொரு பார்வையும், அவன் நடக்கிற ஒவ்வொரு நடையும். நான் ஒரு ஆசிரியராக ஒரு அரபு கல்லூரியினுடைய உஸ்தாதாக இருக்கிறேன். என்னிடத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் 10-15 வருடமாக படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் என்னிடத்தில் இருந்து படித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பிரதேசங்களிலே இந்த தாய்களாக கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள், முஅல்லிம்களாக இருக்கிறார்கள். என்னால் ஒரு சாதாரணமாக என்னால் ஒரு விஷயம் பரவி இருக்கிறது. இப்பொழுது அதனுடைய நன்மைகள் எல்லாம் என் தந்தைக்கும் ஒரு பங்கு இருக்கிறதா இல்லையா? என் தந்தைக்கும் ஒரு பங்கு இருக்கிறதா இல்லையா? இப்படி பார்க்க போனால் அவர்கள் கற்பித்து அவர்கள் மூலமாக இப்படி பரவுகிற அந்த சந்ததி மறுமை வரைக்கும் எவ்வளவு அவர் கபரிலே சம்பாதித்துக் கொண்டிருப்பார். இந்த சம்பாத்தியம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டாமா? எனக்கும் உங்களுக்கும் வேண்டாமா? அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கொஞ்சம் யோசியுங்கள். நிறைய இந்த உலகத்திற்காக சம்பாதித்து விட்டோம், நிறைய தயார்படுத்தி விட்டோம், நிறைய பிள்ளைகளை நாங்கள் தயார்படுத்தி விட்டோம். இந்த மார்க்கத்திற்காக ஒரு பிள்ளையேனும் தியாகம் செய்வதற்கு முன்வாருங்கள். அவர்களால் இந்த உலகம் உங்களுக்கு வேண்டாம். இந்த உலகத்தில் அவர்கள் சம்பாதித்து தருவதை எதிர்பார்க்காதீர்கள். சில நேரம் அவர்களால் முடியாது போகலாம். இன்றிருக்கிற பொருளாதார சூழல் அப்படித்தான். ஆலிம்கள், முஅல்லிம்கள் என்றால், இமாம்கள் என்றால் அவர்களுக்குரிய மரியாதை இந்த பூமியில் பெரிதாக கிடைப்பதில்லை. ஒரு குறுகிய சம்பளத்திற்குள் அவர்களை வைத்து பார்ப்பதற்கு தான் எல்லோரும் விரும்புகிறோம். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையை அவ்வல் தக்பீரோடு தொழுபவர்கள் அவர்கள்தான், பள்ளியினுடைய இமாம்கள் தான். இதைவிட வேறென்ன பாக்கியம் வேண்டும் அவர்களுக்கு? இதைவிட வேறென்ன அருள் வேண்டும்? நாளை மஹ்ஷரில் அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வியிலே சித்தி அடைபவர்கள் அவர்கள். அவ்வளமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா. தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் முதலாவது கேட்பான். யா அல்லாஹ், உன்னுடைய பள்ளிவாசலில் இமாமாக இருந்து 5 நேர தொழுகையையும் நான் தவறாக தொழுதேன் என்று தைரியமாக சொல்பவர்கள் அவர்கள். முதல் கேள்வியில் வெற்றி அடைந்து சுவர்க்கம் போபவர்கள் அவர்கள். சாதாரணமாக நினைக்க கூடாது. பள்ளிவாயினுடைய இமாம்கள், முஅத்தின்கள் என்றால் அவ்வளவு தரம் கெட்டவர்கள் அல்ல. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தான் கண்ணியமானவர்கள். இந்த உலக பொருளாதாரம் எங்களுக்கு கணக்கே கிடையாது. இந்த உலகம் எங்களை கடந்து போய்கொண்டுதான் இருக்கிறது. வசதியோடு மாடியோடு வாடுபவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எங்களை போன்ற வாடகை வீட்டில் இருப்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த உலகம் எங்களுக்கு எந்த பொருட்டும் கிடையாது. ஆனால் எங்களுடைய எதிர்பார்ப்பு கொண்டிருக்கிறது, உன்னதமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புக்காக உங்களையும் பயணிக்க செய்கிறோம், நாங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் ஊர் ஊராக, நாடு நாடாக நாங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய பிள்ளைகளையும் அப்படி உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். எங்களுடைய இந்த பள்ளிவாசலிலும் சொன்னார்கள், தாருஸ்ஸலாம் என்கிற பெயரில் ஒரு பகுதி நேர ஹிஃப்து வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 17-18 மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். புதிய மாணவர்களுக்கான சேர்க்கையும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் தியாகம் செய்யுங்கள். இன்று எங்களுக்கு தொழுவித்த ஒரு சகோதரர், ஒரு மாணவர், அவரும் இந்த கல்லூரியிலே கல்வி கற்கின்ற இந்த மதரசாவிலே ஓதிக்கொண்டிருக்கிற ஒரு மாணவர் தான். ஒரு தந்தைக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் அன்புக்குரியவர்களே, என் பிள்ளைக்கு பின்னால் நின்று நான் தொழுகிற ஒரு பாக்கியம். அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் தெரியும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹுக்காக இதை சாதாரணமான உபதேசமாக மட்டும் எடுத்துக்கொண்டு கலந்து விடாதீர்கள். உங்களுக்கு நான் செய்கிற என் மரணத்தின் வசியத்தாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஒருவரையேனும் ஹாஃபிலாக்க வேண்டும். அப்படி உங்களுடைய பிள்ளைகள் தவறிவிட்டால் பேர பிள்ளைகளையாவது இந்த ஹாஃபில்களாக மாற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் உங்களுக்கு அந்த வளத்தை தருவான். எனவே அன்புக்குரிய ஈமானிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தீனுக்காக வாழுங்கள். அந்த தீன் ஒன்றில், அந்த மார்க்கத்தில் வாழ்வதில் தான் நிம்மதியும் சந்தோஷமும் திருப்தியும் இருக்கிறது. உலகம் கடந்து போகும், உலகம் கடந்து போகும். கடந்து போகிற கடைசி நொடி சுவர்க்கத்தின் காட்சியை கண்டு, கண்ணெதிரே கண்டு, சிரித்த முகத்தோடு, கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு, யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதியான ஆத்மாவே விடைபெறு என்கிற அழகான பதிலோடு இந்த உலகத்தில் இருந்து விடைபெற வேண்டும். அதை ஆசைப்படுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலம் எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே வாழ்ந்து இந்த உலகத்தில் இருந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.